அந்த பொண்ணு அங்க படிக்க தானே போணுச்சு, ஏன் அங்க போணுச்சு இப்படி எல்லாம் சொல்லலாம். இதனால ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவ அந்த இடத்துக்கு போனனால ஷீ இஸ் ரேப் மெட்டீரியல் அப்படின்னு எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அந்த கொலையாளியோ இல்ல அந்த அபியூஸ்ல ஈடுபட்ட நபரோ போதையில் இருக்கும் போதோ ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதோ நடக்குது அப்படிங்கறத தான் நாங்க நினைக்கிறோம். ஈவன் நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்கம்மா, ஹைலி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கஞ்சா. சோ இந்த மாதிரியான நபர்கள் கண்ணுல மாட்டிராதம்மா, இருட்டுக்குள்ள போகாத அப்படிங்கறத தான் அவங்க அந்த இடத்துல மீன் பண்றாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? என் நாட்டுல இந்த மாதிரியான தவறு செய்யக்கூடிய நபர்கள் உலாவி தெரியும் ஒரு சூழல் இருக்கும் போது அந்த பெண் குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும். ஹலோ டேக் ஒன் வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் இணைஞ்சிருக்காங்க, சைக்காலஜிஸ்ட். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. 1 மந்தாவே கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருந்தது வந்து என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தான். ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் நம்ம சொல்கிறோம் சொசைட்டி மாறிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுது, நம்ம வந்து இப்போ விக்டிம் பிளேம்லாம் பண்ணுறதில்ல அப்படிலாம் இருந்தாலுமே இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ வந்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த பொண்ணையும் அங்கே போனா, என்ன டைமுக்கு அங்கே ஏன் போனா அப்படின்ட்டு விக்டிம் பிளேம் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை எப்படி பார்க்குறீங்க? இஃப் ஷி வாஸ் அலோன், அவங்க தனியா இருந்திருந்தாங்கன்னா இந்த சொசைட்டி அதை கொஞ்சம் வேற மாதிரி ஹேண்டில் கண்டிப்பா. பண்ணிருக்கும். அவங்க வந்து ஒரு ஆண் நண்பரோட இருந்தனால எல்லாரும் அவங்களோட கருத்தை வந்து அங்க சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. சி இன்ஃபேக்ட் அந்த பொண்ணு அங்க படிக்க தானே போணுச்சு, ஏன் அங்க போணுச்சு இப்படி எல்லாம் சொல்லலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதனால ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி நடத்தலாம் அப்படிங்கிறது கிடையாது. அவ இஷ்டம், அவ எங்கேயோ போறா, அவ வாழ்க்கை அவ பிரச்சனை, அதனால அவ பாதிக்கப்பட போறானாலும் அவ தான் பாதிக்கப்பட போறா. அதனால மத்தவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. அவ அந்த இடத்துக்கு போனனால ஷீ இஸ் ரேப் மெட்டீரியல் அப்படின்னு எப்படி நீங்க எடுத்துக்க முடியும்? இட்ஸ் நாட் ஓகே இல்ல, டெஃபினெட்லி நாட் ஓகேம்மா. நான் வந்து சைல்ட் ரிலேட்டட் போக்சோ கேசஸ் எத்தனையோ பார்த்திருக்கேன். ஓகே, ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ஸுனால அந்த பொண்ணை வந்து அவர் பலாத்காரம் பண்ணாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. டைப்பர் போட்ட குழந்தை என்ன பண்ணுச்சு? இது நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலுமே சொசைட்டிலயும் அதே மாதிரி தான் மேம் இருக்கு. மறுபடியும் நீ எங்க போன, ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு போன, இந்த டைம்க்கு ஏன் போனேன்னு அதே தான் சொல்றாங்க. இப்படி போட்டு போயிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே அடிக்கக்கூடாது, அவங்களுக்கான அது ஒரு விஷயம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பொண்ணை ஒருத்தவங்க ரேப் பண்றாங்களோ இல்லைன்னா வந்து கொலை பண்றாங்க, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறது எப்படி வருது? இதுல என்னன்னா நிறைய குற்றங்கள், இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து அந்த கொலையாளியோ இல்ல அந்த அபியூஸ்ல ஈடுபட்ட நபரோ போதையில் இருக்கும் போதோ ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதோ நடக்குது அப்படிங்கறத தான் நாங்க நினைக்கிறோம். ஒரு நபர் வந்து ரிப்பீட்டடா நிறைய பெண்களை வந்து பலாத்காரம் பண்றாருன்னா மென்டலி நாட் ஓகே. கரெக்டா இல்லையா? சைக்காட்ரிக் ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவங்க சொசைட்டில உலாவி திரியிறாங்க அங்கங்க. சோ இந்த மாதிரியான நபர்கள் கண்ணுல மாட்டிராதம்மா, இருட்டுக்குள்ள போகாத அப்படிங்கறத தான் அவங்க அந்த இடத்துல மீன் பண்றாங்க. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? சோ பட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை ஐடென்டிஃபை பண்ற சிஸ்டம் நம்ம கிட்ட கிடையாது. இத்தனை கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்தியாவுல எத்தனை சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காங்க, எத்தனை சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க, இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கான எந்த பாடி, எந்த ஆர்கனைசேஷன் இருக்கு? உங்களுக்கு நான் சொல்றேன், சைக்காலஜி இப்பதான் மேம் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. ஜிடிபில மென்டல் ஹெல்த் மென்ஷன் பண்ணணும். நாங்க இதை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கோம். எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுக்குன்னு தனியா பட்ஜெட் அலாட் பண்ணுங்க. மென்டல் ஹெல்த் நல்லா இருந்தா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள், டீனேஜர்ஸ் நாளைக்கு நல்ல ஹியூமன் ரிசோர்சஸா இருப்பாங்க. நான் அவங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்க விட்டுட்டு, அவங்கள ட்ரக்ஸுக்குள்ள விட்டுட்டு, தண்ணி அடிக்க விட்டு, கூல் லிப் சாப்பிட விட்டா, அதுக்கப்புறமா அவங்கள நான் எங்க இருந்து தேத்தி எடுத்து ரிசோர்சஸா யூஸ் பண்றது? இந்த மாதிரி குற்றங்களும் அதிகரிக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு போதையில அங்கிட்டு இங்கிட்டு இருட்டுல அலைஞ்சுகிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு, அது எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் அவன் தன்னை அறியாம அதை செய்யத்தான் செய்யறான். அதனால அவன் செய்யறது கரெக்டுன்னு ஆகாது, ஆனா அவன் அதை செய்யறான்.
ஓகே. நான் சொல்றது புரியுதா? சோ இந்த புரியுது. மாதிரியான குற்றங்கள் நிறைய நேரங்கள்ல இப்படி நடக்கும்போது, மென்டல் ஹெல்த்துக்கு என்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, ஸ்கூல் லெவல்லே இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோமோ, ம். அன்னைக்கு தான் கிரைம்ஸ் குறையும் அப்படிங்கிறது என்னோட ஆணித்தனமான நம்பிக்கை. நான் எத்தனையோ இடத்துல இத ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்மா. ம். இன்னைக்கு கிரைம்ஸ் அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபேமிலிக்குள்ளயா இருக்கட்டும், வெளியிலயா இருக்கட்டும், மென்டல் ஹெல்த் பத்தி அவேர்னஸ் இன்னுமே பத்தல. ஓகே. அவேர்னஸ் வந்து ராங் சைடுல போயிடுச்சு. ம். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு கவுன்சிலர்ட்ட வரணும், ஒரு சைக்காலஜிஸ்ட் வரணும், இல்ல ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வரணும்ன்ற நிலைமை மாறி, ம். கூகுள்ல போய் நானே தேடுறேன். அப்புறம் நானா அதுக்கு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். ம். சில பேர் வந்து செல்ஃப் பிரிஸ்கிரைப்டு சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் இதெல்லாம் ஷெட்யூல் ட்ரக்ஸ் இதெல்லாம் யாருமே குடுக்கவே கூடாது. ஓகே. ஆனா எங்கேயோ ஒரு ஊர்ல போய் ஏதோ ஒரு தெரிஞ்ச ஒரு பார்மசில இன்னும் வாங்கி தானாவே சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படியெல்லாம் எடுத்துக்க முடியாது. இது ஆமா. தலைவலி, ஜுரம் மாத்திரை மாதிரி எல்லாம் கிடையாது. ம். நம்ம ஒரு சைக்கியாட்ரிக் மெடிசின் வந்து டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனோட மட்டும் தான் எடுக்கணும். அதோட மட்டும் தான் நிறுத்தணும். ம். பாஸ் பண்றதா இருக்கட்டும், டோசேஜ் குறைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படித்தான். ம். இப்ப நீங்க ஈவன் நிர்பயா கேஸ் எடுத்துக்கோங்கம்மா. ம். ஹைலி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கஞ்சா. ஓகே. அந்த அஃபெண்டர்ஸ் எல்லாருமே கஞ்சா எடுத்திருந்தாங்க. ம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? புரியுது. அதனால தானே பீப்பிள் வந்து தே ஆர் டெல்லிங் அந்த இடத்துல நீ ஏன் போன? இந்த மாதிரியான ஆளுங்க நெறைய பேர் சுத்திட்டு தானே ம். இருக்காங்க. அப்போ என் நாட்டுல இந்த மாதிரியான அன்சேஃபான நபர்கள், ம். தவறு செய்யக்கூடிய நபர்கள் உலாவித் திரியும் ஒரு சூழல் இருக்கும்போது, ம். அந்த பெண் குழந்தைகள நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ம். அதுதான் சூழல். அதனால நான் போவேன். இந்த சொசைட்டிய நீங்க திருத்துங்கன்னா, திருத்தத்தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆனா இன்னும் திருந்தலையே! என்ன ம். பண்றது? அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்மள சேஃபா வச்சுக்கணும் அப்படிங்கிறது இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். மேம் ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, Facebookலயே ஃபோட்டோ போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா இன்ஸ்டால தான் நம்மளுக்கு வந்து ஜாபே அப்படின்னு மாரி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அது ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் இருக்கு. ஓகே இப்ப வந்து நம்ம ஒரு போஸ்ட் போட்டுருக்கோம். நம்மளுக்கு வந்து எவ்ளோ ரீல்ஸ் வருதா? இல்ல வைரல் ஆவுறோமா? அந்த மாரி ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கு மேம். அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? அம்மா, நான் வந்து இதுக்கு நான் நெறைய இடங்கள்ல பதில் சொல்லியிருக்கேன். ஆனா ம். சிம்பிளா எல்லாரும் வந்து உங்களுக்கு என்ன மேம் 290K ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு லைக் எல்லாம் வரும். சி ஆனா நான் இத்தன லைக்ஸ் வச்சிருந்தே சொல்லுவேன். ம். அது பெருசா என்ன சந்தோஷப்படுத்துறது கிடையாது. அது ஒரு பெரிய ஓகே. ஒரு விஷயமே கிடையாது. ம். பட் சோசியல் மீடியால நாட் Instagram பட் ம். LinkedInல ஓகே. நல்லா ப்ரமோட் பண்ணி, தன்னைத்தானே ப்ரமோட் பண்ணி, அவங்க செய்ற வேலைய ப்ரமோட் பண்ணி, ம். அதிலிருந்து நெறைய வாய்ப்புகள வாங்கிக்கிட்ட எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறாங்க. ஓகே. சோ அது Instagramஆ இருக்கட்டும், Facebookஆ இருக்கட்டும், இல்ல LinkedInஆ இருக்கட்டும், ம். நம்ப அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம எப்படி யூஸ் பண்றோம் ம். அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஓகே. நான் கான்ஸ்டன்ட்டா ஏன் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன்னா, இதிலிருந்து எனக்கு நெறைய வேலை கிடைக்குதும்மா. ஐ ம். அம் கெட்டிங் எ லாட் ஆஃப் வொர்க். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டு கோ அண்ட் ஸ்பீக் இன் ஸ்கூல்ஸா இருக்கட்டும், ஆமா. இல்ல நெறைய கவர்ன்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகளா இருக்கட்டும், நெறைய வேலைகள எனக்கு இது மூலியமா கிடைக்குது. ம். சோ நான் வந்து இத ஒரு வேலையா ம். அப்படிதான் பார்க்கிறேன். ஆனா நெறைய பேர் வந்து ஃபேமஸ் ஆகறதுக்காக மட்டுமே சோசியல் மீடியான்னு நெனைக்கிறாங்க. அது ரொம்ப ஷார்ட் லிவ்டான விஷயம்மா. ஓகே. திடீர்னு ஓவர் நைட்ல வைரல் ஆயிட்டு, ம். அதுக்கப்புறமா காணாமலே போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களால அத அழகா அ ஒரு இன்கம்மா மாத்திக்க முடிஞ்சதுன்னா, ம். வெல் அண்ட் குட். பட் ஓகே. வெறும் லைக்ஸையும், ஷேர்ஸையும், கமெண்ட்டையும் வச்சு இங்க ஒண்ணுமே நடக்காது. ஓகே. இஃப் யூ ஆர் ஏபிள் டு கன்வெர்ட் இட் இன்டு வொர்க், இன்டு ம். பிசினஸ், ம். தென் வெரி குட் ஃபார் யூ. அது உங்களுக்கு ஒரு யூ ஆர் வெரி டேலண்டட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓகே. பட் இந்த ஸ்கூல், காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம், ஐயோ! எனக்கு 100 லைக் வந்துருச்சு, 200 லைக் வந்துருச்சுன்னா, ஐயோ வேஸ்ட். ம். அத வச்சு என்ன பண்ண போறீங்க? அதுக்கு வந்து நீங்க எவ்ளோ லைக்ஸ் அப்படிங்கறத டிசேபிளே பண்ணி வச்சுக்கலாம். ஆமா. காட்டாது உண்மதான், தெரியுமா? எத்தன உண்மதான். லைக்ஸ்ன்னு காட்டாது. அந்த மாரி நீங்க டிசேபிளே பண்ணி வச்சுக்கலாம். நான் நெறைய கேர்ள்ஸ்ட்ட ஸ்பெஷலா சொல்லுவேன். ம். உங்களுக்கு வந்து காமெண்ட்ஸ ஹேண்டில் பண்ற சக்தி இல்லன்னா, ம். கமெண்ட்ஸ டிசேபிள் பண்ணி வைங்க. ஓகே. அப்புறமா பேடா ஃபீல் பண்ணாதீங்க. ஐயோ! அவர் இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாரு. ம். சோசியல் மீடியால வந்து அறிவு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அறிவில்லாதவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தேவையில்லாம வந்து நெகட்டிவ் காமெண்ட்ஸ் குடுக்குறவங்க, ம். செலிபிரிட்டீஸ்க்கு வந்து இத ஹேண்டில் பண்றதுக்கான ஐ திங்க் அந்த அந்த மைண்ட் செட் வந்துடுச்சு. ஓகே. ஆனா யங் கேர்ள்ஸ்க்கு வந்து அது இல்ல. பாத்தியா பாத்தியா எப்படிலாம் கமெண்ட் போடுறான் பாத்தியா, இப்படிலாம் நீங்க சென்சிட்டிவா இருக்கீங்கன்னா, அது டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ம். பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இஃப் யூ ஆர் ஏபிள் டு கன்வெர்ட் தட் இன்டு ம். கரியர் growth, ம். சோசியல் மீடியா பிரசன்ஸ ம். கரியர் growth-ஆ மாத்த முடிஞ்சதுன்னா, வெல் அண்ட் குட். நான் வந்து மத்த கவுன்சிலர்ஸ் மாதிரி சோசியல் மீடியாவே வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே. ஏன்னா அதுல நிறைய நன்மைகளும் இருக்கு.
அதை யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சா அதுல இருக்க நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல நான் டைமை வேஸ்ட் பண்றேன், நான் வெறும் 4 பேர் லைக் பண்றாங்களா, என் போட்டோக்கு வந்து அவன் லைக் பண்றானா, அவன் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட போட்டோக்கு மட்டும் வந்து லைக் பண்றானே, இந்த மாதிரி நான் நேரத்தை வீணாக்குறதுக்கு யூஸ் பண்ணேன்னா அப்ப நான் தான் முட்டாள் இல்லையா? அத கெரியர் growthக்கு யூஸ் பண்ணுங்க. உண்மையாவே அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க பேசுறப்பதான் ஒண்ணு தோணுச்சு மேம். இப்ப நீங்க சொன்னீங்க கரியர் growth வந்து நம்ம பண்ணலான்ட்டு. ஆனா இப்ப நிறைய பேர் வந்து இப்ப சோஷியல் மீடியால எக்ஸ்போசிங்கா வீடியோ போட்டு அதுவுமே அது வைரல் ஆகுது. அது வந்து அந்த பர்சனே ஹிட் ஆக்கி விடுது. ஸோ இப்போ லேட்டஸ்டா கூட பார்த்தா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸே 26 lakhs வந்து ஏர்ன் பண்றாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்னால 26 lakhs ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்படி இருக்கிறதுனால மத்தவங்களுக்கும் இப்ப கரெக்ட்டா ஒரு வீடியோ இது பண்ணி ஒரு டேலண்ட் மூலியமா வரவங்க கம்மியாயிட்டு, ஓகே எக்ஸ்போஸ் பண்ணா போதுமான்ற மாரி ஒரு தப்பான உதாரணமா இருக்கு. அது ஆஸ் எ சைக்காலஜிஸ்டா என்ன மேம் சொல்றீங்க? சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன வருதோ அவங்க அதை செய்யறாங்க. எனக்கு பேச வருது, நான் பேசுறேன். இன்னொருத்தருக்கு டான்ஸ் ஆட வருது, அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஒருத்தங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணதான் வருது, அவங்க அதை பண்றாங்க. அவங்களோட டேலண்ட் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். என்னோட சைக்காலஜி என்ன யாரையுமே ஜட்மெண்டலா பார்க்க கூடாது அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்கு. உங்களுக்கு அவங்கள பார்க்க பிடிக்கலன்னா அவங்கள பிளாக் பண்ணுங்க. நீங்க போய் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவங்கள திட்டக்கூடாது. தட்ஸ் நாட் ஓகே. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? அவங்களோட ஏர்னிங் மெத்தட், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட பிரசன்ஸ அவங்க எப்படி சம்பாத்தியமா மாத்த பாக்குறாங்க அப்படிங்கறது அவங்களோட டேலண்ட். ஆனா இதனால அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி என்ன பாதிப்புகள் வரும் அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனா பாக்குறவங்களுக்கு ஒரு தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்குல்ல மேம்? பாக்குறவங்க சூஸ் பண்ணி தானே பாக்குறாங்க. அவங்களோட போஸ்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே வர்றது கிடையாது. அந்த மாதிரி கண்டென்ட் பாக்குறவங்களுக்கு தான் அவங்களோட போஸ்ட் வருது. சோ அவங்க அதை விருப்பப்பட்டு பாக்குறாங்க. இன்ஸ்டாகிராமோட ஆல்கோரிதமே அப்படித்தான் ஒர்க் பண்ணும். இப்ப நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் போய் பாத்தீங்கன்னா சைக்காலஜி வரும், ஸ்கூல் வரும், சைல்ட் ரைட்ஸ் வரும், சைல்ட் அபியூஸ் வரும், நிறைய child related porn வரும் because I handle child related sex cases, child porn cases. So அந்த மாதிரி நிறைய எனக்கு content நான் அதை பத்தி போக்சோ பத்தி போடுறனால அந்த மாதிரி content வரும். அந்த மாதிரி எனக்கு ஃபீட்ல வரும். You understand? So நம்ம என்ன பாக்குறோமோ அதுல நாங்க ஆக்ஷன் எடுப்போம், மேல மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக அது வரும். ஸோ நம்ம என்ன பாக்குறோமோ அதுதான் நமக்கு ஃபீடா வருது. காரை பத்தி பாக்குறீங்கன்னா கார் பத்தி வரும், சமையல் பத்தி பாக்குறீங்கன்னா சமையல் பத்தி வரும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் தான் வரும். சோ எனக்கு வந்து என்னைக்குமே அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை நான் குறை சொல்லவே மாட்டேமா. அவங்களுக்கு கீழே அத்தனை பேர் போய் காமெண்ட்ஸ் போடுறாங்கல்ல, அவங்க அதை விருப்பப்படுறாங்க, அவங்களுக்கு இது பிசினஸ், அதனால அவங்க அதை செய்யறாங்க இல்லையா? சோ அவங்க அதுல எப்படி பாதிக்கப்பட போறாங்க, that's her personal thing. But she's able to make money out of it. எத்திக்கலா நாட் எத்திக்கலா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா வாட் இஸ் எத்திக்கல்னே நம்மளால டிஃபைன் பண்ணவே முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப ரீசெண்டா கூட நான் கூட அந்த டாக்டரோட ஒரு காமெண்ட்ல போய் எழுதியிருந்தேன். அவர் வந்து புஷ்பால வந்த ஒரு பாட்டை எடுத்து பியூட்டிஃபுல்லி ஹி எக்ஸ்பிரஸ் தட் கான்டென்ட். ஒரு பீடியட்ரிஷியன் புஷ்பா பாட்டை வச்சு அவரோட கான்டென்ட் வந்து அவ்வளவு அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாரு. சரி, இதுவே அந்த காலமா இருந்தா இவர் டாக்டர் இவரே இப்படி பண்றாரு, ஜட்ஜ்மெண்டல் டோன் இருக்கும். ஆமா, ஆனா நானே போய் சொன்னேன், so nice, you've raised the bar for all these creators on the internet, doctor creators on the internet. See, எப்படி சொன்னா மக்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அந்த மாதிரி பல்ஸ் பார்த்து மக்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் போடுறவங்களும் இருக்காங்க. they are able to make money out of it. they are talented அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆனா இதையே பார்த்து டைமை வேஸ்ட் பண்றான்ல அவன் தான் பாவம். ஆக்சுவலி I feel sorry for them only. Thank you so much ma'am. நிறைய விஷயம் நம்ம பேசணும். It was a wonderful conversation. Thank you so much. Thank you மா. நிறைய கேள்விகள் வந்து நம்ம எப்பயும் போல நான் வந்து இன்டர்வியூ லிஸ்ட்ல கேள்விகள் வாங்க மாட்டேன். பட் நீங்க எக்ஸ்டெம்போரா ரொம்ப பியூட்டிஃபுல்லா கேட்டீங்க. I hope this interview is useful to many. Thank you so much. நன்றி, வணக்கம்.